ஹாஸ்டல்லையா? யாருடி? ஹாஸ்டல் வார்டன் தான். பெரிய வார்டனா? ஏய், அவங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. சின்ன வார்டன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்குது. நம்ம ஹாஸ்டல் பொண்ணுங்க சில பேர் அவங்க சொல்லி கலைச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க மூலிமா போனால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. என்ன கொஞ்சம் பணம் செலவாகும். வாட்ச்மேன், சாரிடி, குளிச்சுட்டு இருந்தேன், லேட் ஆயிடுச்சு. சின்ன வார்டனை பார்க்க வந்திருக்காங்க, நம்ம காலேஜ் தான். என்னடி வார்டன் கிட்ட பேசிட்டியா? நேத்தே பேசிட்டேன். ஐடி கார்டு கொண்டு வந்திருக்கல. ஓகே, நம்ம காலேஜான்னு வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக கேட்பாங்க. இங்கே இரு ஒரு நிமிஷம். குட் மார்னிங் மேடம். கூட்டிட்டு வந்திருக்கியா? வெளியே வெயிட் பண்ணுறா மேடம். வர சொல்லு. ஏய், காடை கொடு மேம். உன் ஃப்ரெண்டா? ஆமாம் மேடம். கூட படிக்கிறவளா? ஆமாம் மேடம். ஹலோ, நோட் பண்ணிக்கோ கணக்கு. பேர் ஸ்வேதா, செகண்ட் இயர் பிடெக் ஐடி, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 1321. ஓகே, அனுப்பி வைக்கிறேன். சரி, உங்கள் கார்டை கொடுத்து விட்றேன். நான் ஒருத்தருடைய விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன். கனகவேல்ட்டு அவருடைய பேர். எஸ் மேம். ஃபோன் பண்ணிட்டு போய் பாருங்க. அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. இந்த தேங்க்ஸ் மேம். ரதி மேம், இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ. தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும். உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவே, புரியுதா? ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம். ஐடி கார்டு கொண்டு வந்திருக்கியா? இந்தா 25,000 ரூபா ஆகும் தம்பி. 3 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துடணும். சார் 25,000மா? யோ, மொத்த பணத்தையும் நானே அள்ளிட்டு போகிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறேன். போன மாதம் கூட உங்கள் காலேஜிலேருந்து 3 பொண்ணுங்க வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. உங்கள் காலேஜுங்கிறதுனால தான் இந்த ரேட்டு. வெளியாள்னா வேறு ரேட்டு. சார் அவ்வளோ பணம் எங்களால் முடியாது சார். தம்பி, நீ கொடுக்குற பணம் கலைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு தான். பொண்ணோட ஒன்றும் ஆச்சுன்னா எங்களை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. எவ்வளோ ரிஸ்க்கான மேட்ரு தெரியுமா? கொஞ்சம் மிஸ் ஆனால் உசிரியே போயிடும். எவ்வளோ ரிஸ்க் இருக்குது. சும்மா எதையாவது பேசிக்கிட்டு. புரியுதுண்ணா, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எல்லாம் சரியாக வராது தம்பி. வேணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, வெறும் 500 வேலை முடிஞ்சு போயிடும். என்ன, அப்பா அம்மா கையெழுத்து, ரேஷன் கார்டு, அது இதுன்னு 1008 ஃபார்மாலிட்டி கேட்பாங்க. போய் பண்ணிக்க. நம்மள்ட்ட இதுதான் ரேட்டு. இஷ்டம்னா பண்ணுங்க, எல்லாம் கிளம்புங்க. இல்லைண்ணா, நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோண்ணா. வரையில் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சரிண்ணா, வரோம். என்னப்பா டேஸ்டியா? ஒரு 5 நிமிஷம் சீக்கிரம். மச்சி, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கும்? ஏய், என்கிட்ட என்னடா ஒரு 400 500 இருக்கும், அவ்வளோதான்டா. ஒரு 2000 ரெடி பண்ண முடியும், அவ்வளோதான்டா முடியும். அக்கா, கொஞ்சம் பணம் வேணும். எதுக்கு? ஃப்ரெண்டோட கார் ஓட்டிட்டு போனேன், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு எதுவும் இல்லை, கார் தான் டேமேஜ் ஆகிடுச்சு. என் மேலே தப்பில்லை, ஆட்டோக்காரன் தான் குறுக்க வந்துட்டான். பஸ்ஸில் அடிச்சிட்டேன். வண்டி மெக்கானிக் ஷெட்டில் நிற்குது, அதை ரெடி பண்ணணும். எவ்வளோ ஆகும்? ஒரு 10,000. ஐயோ, அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட இல்லை. உங்ககிட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியும். உன் செயின் அது கூட நீ திருப்பி ஊருக்கு போகிறதுக்கு நான் கொடுத்துட்றேன். என்ன விளையாடுறியா? நாளைக்கு மாமா அத்தையும் வராங்க. என் கழுத்தில் செயின் இல்லாததை பார்த்தாங்க, என்னை தொலைச்சிருவாங்க. சரி, ஒன்றை இப்போ எவ்வளோதான் இருக்குது? ஒரு 3000 3500 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதையாவது கொடு. நாங்களாம் அண்ணாட காட்சி மச்சு வீட்டில் 50 100 ஆட்டை போகிறதுக்கு நாக்க தள்ளுது. ஏன்ட்ட போய் இவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்குற? நீ கேட்டு என்னைக்கிடா நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். பட் இப்போ என்கிட்ட பணம் இல்லைடா. முதல்ல நாம் ஹெல்ப் பண்ணோம், அப்போ தான் மற்றவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏய், நீ ஃபிகரை கூட்டிகிட்டு ஊரை சுற்றுறதுக்கு என்கிட்ட பணம் கேட்குறியா? மச்சி, ஊர் சுற்றுறதுக்குலடா, ப்ராப்ளம்டா. ப்ராப்ளமா? என்னாச்சு? இப்போ என்னன்னு சொன்னாலும் கொடுப்பியா? டேய், என்னடா இவன் ஏதோ குடுத்து வச்ச மாதிரி கேக்குறான். என்னடா ஆச்சு? அப்பாயின்ட்மென்ட் அரேஞ்ச் பண்ணிட்டியா? உன்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட மாட்டேன். ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன். இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாமல் பேசாத. உனக்கு பணம் தானே வேணும், வா நான் தரேன். இந்தா, இதுல 3 பவுன் செயின் இருக்கு, வித்துடு. சாரி. கஷ்டமா இருக்குடா, ஒவ்வொரு செகண்டும் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் நாளைக்கு போய் எப்படி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். வேண்டாம், நாளைக்கு கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, அம்மா கூட இருப்பாங்க. ஃப்ரைடே பெட்டா? ஓகே. ஓகேப்பா, டாக்டர்கிட்ட பேசிட்டு எப்போ என்னென்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்க.
11:30க்கு அப்பாயின்மெண்ட்டா? ம், கிளம்பிட்டேன். இன்னும் 10 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். ஒன்பது 55 தான் ஆச்சு, அதுக்குள்ள கரண்ட்டை கட் பண்ணிட்டேனா? ஐயோ! ஸ்வேதா, பேக். ஏய், ஏய் ஸ்வேதா, ஏய், என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? ஏன் வாந்தி எடுக்கிற? என்ன சாப்பிட்ட? ஃபுட் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். இரு, தண்ணி எடுத்துட்டு வரேன். ஸ்வேதா, இந்தா மூஞ்சி கழுவு. இந்தா. ஸ்வேதோ, என்னம்மா பண்ணுது? டாக்டர் கிட்ட போலாமா? இல்லைம்மா, டாக்டர்லாம் வேணாம். நத்திங். ஸ்வேதோ, ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருக்கோண்டி, வா பார்த்துட்டு வந்துடலாம். இல்லை, டேப்லெட்ஸ் போட்டால் சரி ஆகிடும். ஏய், டாக்டர் கேட்காம டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டர் கிட்ட போலாமா? வேணாம், டாக்டர் வேணாம். என் பேச்சு கேள்டி. டாக்டர் ஃபுட் பாய்சன் சொல்றேன்ல. ஏய், வாங்கி வச்ச நாப்கின் அப்படியே இருக்கு, யூஸ் பண்ணல? என்னம்மா பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. எதுக்கு? வாங்க. என்னன்னு சொல். பொண்ணு சட்டிட்டான்னு சொல்லி வீட்டுக்கு வாங்க. என்னமாச்சு? என் கூடிய படுத்து வைத்து நிரப்பிட்டு வந்து நிக்கிறாங்க. சொல்றாடா. Going to find the solution. X 4 by 4 plus 4x cube by 3 Hello? Yes? என்ன சார் சொல்றீங்க? சகல சொன்னாப்புல இப்படி ஆகிப்போச்சுன்னு படிக்கிற பசங்க அதுங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வச்சா சரியாக வராது.
சார் பிகினிங் ஸ்டேஜ் தானே, காதும் வச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் வச்சு கலைச்சிருங்க சார். சார் கலைக்கும் போது என் பொண்ணுக்கு ஏதாவதுன்னா இவ்வளோ தூரம் ஆகிப்போச்சு, பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே சார். சார் சடனாக கல்யாணம் பண்ணணும்னா 21 வருஷமாக வாத்தியாராக இருக்கேன். இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சுன்னா எங்கள் மான மரியாதைலாம் போயிடும். உங்களுக்கு மான மரியாதை மட்டும்தான் போகும், எங்களுக்கு உசுரே போயிடும். நேற்று ராத்திரி என் பொண்டாட்டி தற்கொலைக்கு முயற்சி பண்ணான். சார் நீங்கள் என்ன ஆளுங்க? சார் நீங்கள் வேறு ஜாதி, நாங்கள் வேறு ஜாதி. என்ன ஜாதி கீதின்னு பேசிட்டீங்க அண்ணே? சாரி சார், ஜாதியை பார்த்து தான் உங்கள் வீட்டு பையன் எங்கள் வீட்டு பொண்ணை தொட்டானா? இதை பாருங்க, உங்கள் பையன் எங்கள் வீட்டு பொண்ணை கெடுத்தான்னு கம்ப்ளைண்ட் பண்ண வச்சுங்க போலீஸில். மொத்தம் உள்ள வச்சுருவாங்க. ஸ்டேஷன் அது இதுன்னு பேசிட்டு ஒரு 2 days டைம் கொடுத்தீங்கன்னா. 2 daysலாம் அதிகம் சார். நாள் ஆக ஆக எங்கள் வீட்டு பொண்ணு தான் பிரச்சனை. எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுவும் சீக்கிரம் நடக்கணும். ஓகேன்னு சொல்லுங்கள், 1 week கூட டைம் எடுத்துக்கோங்க. முடியலன்னா சொல்லுங்கள், நாங்கள் வேறு வழி பார்த்துக்கலாம். இல்லை சார், ஒரு 2 daysல கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிடலாம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இவர் பேசுனது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. என் பொண்ணோட வாழ்க்கை. வரேங்க. வாங்க வாங்க வரேங்க. என்ன மச்சான் உடனே அக்செப்ட் பண்ணிட்டீங்க? இப்போ பெரிய மச்சான் எங்கே இருப்பார்? அது சரி மாப்பிள்ள, பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா இல்லை பிரிச்சு விடணுமா? முதல்ல அதை சொல்லுங்க. அதை விடுங்க மாப்பிள்ள, மினிஸ்டர் நம்மாடு தானே, மற்ற மேட்டெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்போ பிரிச்சு விட்டுலாமா? சரி பிரிச்சு விட்ருவோம். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இப்போ வந்து சாரி சொல்லிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போற? இல்லடி, கார்த்திக் அப்பா சம்மதிச்சிட்டாராம். யார் சொன்னா? எங்க அம்மா. இங்க பார், இப்படி 2 வீட்லையும் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சடனாக மேரேஜ் பண்ணி வைக்கிறதுலாம் ப்ராக்டிக்கலாக நடக்காது. நீங்கள் சேரணுன்னா இங்கே இருக்காதீங்க, எங்கேயாவது போயிடுங்க. ஜெய் மாமா இப்போ என் பெங்களூரில் வீடு அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஓகே. சரி பணம் கொண்டாந்துருக்கல? பணம் ஒரு 2000 rupees தான் இருந்துச்சு. பட் நகை ஒரு 40 பவுன் எடுத்துட்டு வந்திருக்கேன். போதும்ல? நீ இதே மாதிரி எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் எப்பயும் சொல்றது தான், பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, எல்லாத்தையும் பிரியமா இருக்கணும். உன்னை தவிர வேற என்னடி சந்தோஷம் இருக்கு எங்களுக்கு? நாங்க வாழ்றதே உனக்காக தாண்டி. என்ன ஸ்வேதா இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் திரும்பி போனான்னு சொல்கிறேன்? பெங்களூருக்கு இன்னும் 1 நாள் ரீச் ஆகிடுவோம். இதை விட்டால் நமக்கு வேறு சான்ஸ் கிடைக்காது. ப்ளீஸ் கார்த்திக், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. புரிஞ்சுக்கோ, நம்ம மறுபடியும் தப்பு பண்றோமோன்னு ரொம்ப கில்ட்டியா இருக்குடா. ஏய், நீ தானே இங்கே இருந்தால் பிரிச்சுருவாங்க, வேற எங்கேயாவது போயிடலான்னு சொன்னேன். இப்போ திரும்பி போகலான்னு தோணுது. நம்ம விஷயம் எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சும் அவங்க என்னை அடிக்கவோ திட்டவோ இல்லை. என் விருப்பப்படி உன் கூட சேர்த்து வைக்கணும் தான் நினச்சாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண தப்பே போதும். இப்போ நான் அவங்களுக்கு தெரியாம ஓடி போயிட்டேன்னு தெரிஞ்சா செத்துருவாங்கடா. நான் மறுபடியும் தப்பு பண்ண விரும்பல. இப்போ என்ன பண்ணலாங்கிற? நீ உன் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணு. ஒத்துக்கலனா எங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோட ஏதோ ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. நீ சந்தோஷமா இருக்க, உனக்கு உங்கள் அப்பா அம்மா வேணும். நான் அனாதை மரம் தாலி கட்டுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபேமிலிலேருந்து பிரிக்க பார்க்குறியா? இந்த பிரிக்கிற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெனியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண வந்தானே நீ. அவள் அப்பவே சொன்னான் நீ தப்பானவன். கெஞ்சினா. ஸோ இப்போ தான் அவனுக்கு தப்பானவனு தெரியுது. டேய் ஃபைன், என் மச்சான் வண்டிடுறா. ஏய் இருடா, வண்டிடுறா, சனியன் தொலைஞ்சுன்னு விட்டுருவோம். எடா வண்டி. என்ன சொன்ன? என்ன சொன்ன? சண்டை போடாத. நான் சனியனா? நான் சனியனா? உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு ஏய் ஸ்வேதா,
నా పడ్డ దొరికిందా? சாரிண்ணா. லூசாடி நீ? உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கலாம்னு பார்த்தா எங்க 2 பேரும் ஜெயில தள்ளிட போல இருக்கு. அவன் என்ன வார்த்தை சொன்னா? அப்ப நான் தான் பண்ணவனா சொல்றா. ஏய் நிறுத்துடா. தேவையில்லாம உங்க ஃபேமிலியால நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடாதீங்க. இந்த பார் நீ பேசுன தப்பு. அவகிட்ட சாரி கேளு. கேளுடா. சாரி ஸ்வேதா. ஏய் அதான் சாரி சொல்றேன்ல. சார் இந்த செத்துருப்பேன். இந்தடா சூடா இருக்கு, சால்ட் வேணா போட்டுக்கோ. ம். அம்மா கார்த்திக் நல்லா இருக்கான். ஒரு 2 மினிட்ஸ் பேசணுமா? சரி நீ, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். மாமாவும் கணச்சித்தப்பாவும் வந்து 4 நாள் ஆச்சு. இப்படி அவங்க கூடி கூடி பேசுகிறத பார்த்தா எங்களை பிரிச்சுருவாங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்குமா. சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஸ்க்காகலாம் பார்த்தா லைஃப் வாழ முடியாதுமா. என் கல்யாணத்துக்கு நீங்கள் அப்பா அக்கா ஃபேமிலி மட்டும் இருந்தால் போதும். மற்றவங்கள பற்றிலாம் கவலை இல்லை. மற்றவங்களா? யாரா மற்றவங்க? உங்கள் அத்தையும் மாமாவும் இல்லைன்னா உங்கள் அப்பா வாத்தியாராக இருக்க முடியாது. இந்த மெட்ராஸ்க்கு நாங்கள் எப்படி வந்தோன்னு தெரியுமாடா உனக்கு? நாங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைடா. நம்மளை சுற்றி சொந்த பந்தங்களோட வாழறதாண்டா வாழ்க்கை. நம்ம குடும்பம்னு மட்டும் வாழறது ஜெயிலு, அது தண்டனை. ஏய், உங்கள் அப்பா பயப்படுறது அசிங்கத்துக்கு தாண்டா. அந்த பொண்ணு கலைக்கலைன்னா உங்கள் அப்பா காம்ப்ரமைஸ் ஆகி கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு கனவு காணாது. ப்ளீஸ்மா தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்கம்மா. அவள் என்னை அவ்வளோ லவ் பண்ணுறாம்மா. அவளை மாதிரி ஒருத்தர் திரும்ப என் லைஃப்பில் கிடைக்க மாட்டாமா. டேய், நாங்கள் உங்களை பிரிக்க நினைக்கலடா, கல்யாணம் பண்ணி வைக்க தான் நினைக்கிறோம். ஆனால் அவங்க ஃபேமிலி தான் அவள் கன்சீவாக இருக்கிறத எவிடன்ஸாக வச்சு மிரட்டுறாங்கடா. சரி, அவளுக்காக நீ இவ்வளோ பேசுறல்ல, அவள் உனக்கா உசுறு கொடுக்க வேண்டாம். வயத்தில் இருக்கிறது கலைக்க சொல்லு. சத்தியமாக நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஸ்வேதாவுடைய ரிப்போர்ட். செக் பண்ணி பார்த்ததுல கலைக்கிற ஸ்டேஜை தாண்டிட்டேன். 4 அதிகமாயிடுச்சு. நீ கலைச்சா என் உயிருக்கே ஆபத்தாயிடும்னு சொல்லிட்டாங்கடா. பொய் சொல்லா ஸ்வேதா. நான் எதுக்குடா போய் சொல்லணும்? யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி பேசுகிற. சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறனா? என்ன சொன்ன? என் மேலே சந்தேகப்படுறியா? உனக்காக எவ்வளவு வலிய தாங்கிட்டு இருக்க தெரியுமா? இந்த மேட்டர் எங்க வீட்ல தெரியறதுக்கு முன்னாடி எத்தனை நாள் பாத்ரூம்ல வாமிட் எடுத்தபடி தூங்கி இருக்க தெரியுமாடா? ஃபர்ஸ்ட் இப்படி அடுத்து சிம்பத்தி கிரியேட் பண்ணது நிப்பாட்டு. என்னமோ நீ மட்டும் தான் கஷ்டப்படுறப்ப நாங்களாம் ஹாயா இருக்க மாதிரி பேசுகிற. வேற வழியில ஸ்வேதா, இதை கலைச்சாதான் உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும். நான் வேணுமா வேணாமா நீ டிசைட் பண்ணிக்கோ. இதுக்கு முன்னெல்லாம் நீ நானும் சேர்ந்து டிசைட் பண்ணுவோம். இப்போ நீயே டிசைட் பண்ணிட்டு ஆர்டர் போடுற. குட் குட். பட் ஒன் திங் கார்த்திக், நீ என்னை விட்டு போனாலையும் நான் உன்னை விட மாட்டேன். இது என் வயிற்றில் இருக்க வரைக்கும் என்கிட்ட இருந்து உன்னை யாரும் பிரிக்க முடியாது. பாய். ஸ்வேதா, ஸ்வேதா, ஏன் ஸ்வேதா இப்படி பிஹேவ் பண்ற? எங்க அம்மாட்ட அவ்வளோ நம்பிக்கை சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் சொன்ன நீ கேட்பண்ணு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்வேதா. நீ வேணுங்கிறதா இவ்வளோ கெஞ்சுறேன். ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? நான் வேணும்னா இப்போவே வா, கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். உன் ஃபேமிலி வேணாம், என் ஃபேமிலி வேணாம். நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் சொல்கிறத மட்டும் நாங்கள் தலையாட்டி கேட்கணும், ஆனால் நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க. அன்றைக்கி என்னமோ எனக்காக சாக கூட ரெடின்னு டைலாக்லாம் விட்ட. உனக்காக நான் சாவேன், உன் ஃபேமிலிக்காகலாம் சாக முடியாது. ஸ்வேதா நில்லு. நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபர்ஸ்ட்டு. டயத்தை வேஸ்ட் பண்ணாத கார்த்தி. ஸ்வேதா உன்னோட இந்த பிடிவாதம் இது நீ நான் சந்திக்கிற கடைசி சந்திப்பா கூட இருக்கலாம். யோசிச்சு சொல்லு. ரோட்ல இப்படி சிலியா பிஹேவ் பண்ணாத, வழியை விடு. ஹலோ ஹலோ, என்னமோ உங்க பையன் ரொம்ப யோகிய மாதிரியும் எங்க பொண்ணு தப்பான மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. யோ ஆம்பளைன்னா அப்படிதான், தொட்டா உன் பொண்ணு படுத்துருவாளா? யோ வார்த்தை தவறுது, சரியில்லை. யோ யாரை பற்றி யோங்கிற? உசுரோட ஊரு திரும்ப மாட்டேன். என்ன மெட்ராஸ் வந்துட்டு எங்க கிட்டியாவா? சார் பழகின பழகத்துக்காக பார்த்துட்டு இருக்கேன். இல்லைனா அவ்வளோதான். ஏய் என்ன பண்ணுவ? பேச்சு பேச்சு சுமாரு. ஐயா உட்காருங்க முதல்ல. இப்போ முடிவா என்னதான் சொல்றீங்க? கல்யாணம் தான் முடிவு. ஆம்பளை சுகத்தை தேடி அலையிற பொண்ணுக்கு எங்க பையனை கல்யாணம் பண்ண வைக்க முடியாது. வந்ததுல இருந்து பாக்குறேன் ரொம்ப எகத்தனமா பேசிட்டு நீ. யோ நடிக்காதீங்க, பணத்துக்காக தானே அவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. சார் இவங்க 2 பேரும் பேசுறது முதல்ல இருந்தே சரியில்லை. நாங்களும் பொறுத்து போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் நடக்கிறதே வேற. ஓ என்ன பெரிய மாதிரி பேசுற? அந்த பொண்ணு படுத்ததுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிட்டு போயிட்டே இரு.
நீங்களும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தானே, இப்படி எல்லாம் பேச உனக்கு அசிங்கமா இல்ல? ச்சே. அசிங்கத்தை நீங்க பண்ணிவிட்டு நாங்க என்னமோ அசிங்கம் பண்ண மாதிரி கேட்குறோம். ஏயா நீயும் ஒரு பொண்ணு பெத்தவன் தானே, இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுற? எதுவாக இருந்தாலும் உங்க புருஷனை சொல்லுமா. இப்படி வீட்டு வாசல்னு அசிங்கமா கத்திக்கிட்டு இருக்காதா. மரியாதை இடத்த கால் வேணும் போமா. அசிங்கமா இருக்கா? அதே அசிங்கம் தானே எங்களுக்கும் இருக்கும். இத்தனை பேர் முன்னாடி என் பொண்ணு அசிங்கப்பட்டு நிக்கிறாளே, அதுக்கு யாரையா காரணம்? அவளை எப்படி வளர்த்தன் தெரியுமா? குழந்தடாவோ. பணத்துக்காக படுத்தான்னு சொன்னியோ, நீ எவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு சொன்னியோ அதே பணம் நானும் கொடுக்குறேன். உன் பொண்டாட்டி பொண்ணைய அனுப்பி வைக்கிறியா? அதிகமா பேசுன ஆத்தமாக 2 பேரும் எங்கேயே வெட்டி போட்டுடுவேன். ஒழுங்கா இருந்தா உள்ள ஒழுங்கா வளரும். யார் வீட்டுல வந்து கத்துறாங்க மாப்பிள்ள? உள்ள போமா, நீ கத்தி கூட்ட செத்தா பயந்துரும் நினைச்சியா? வேஷம் போட உள்ள போடா. உள்ள போவே எல்லாரும். நாக்குல நரம் இல்லாம பேசாதீங்க, நாசமா போவீங்க. போங்க. அடே நம்மம்மா புள்ளையா பெண் கொடுத்து உள்ளத்துக்கு வைக்கிறது விட்டுட்டு இவ கிட்ட நம்ம பேசிக்கிட்டு. போலீஸ் கோர்ட் கேஸ் உங்க மொத்த குடும்பத்தின் நடுவீதிக்கு இழுத்து நான் அடிக்கல. நான் ஒருத்தருக்கு முன்னாடி வெறிக்கலடா. தயவு செய்து இவங்கிட்ட படிக்காதீங்கம்மா. நீங்க எல்லாம் இவனை நம்பி உங்க பிள்ளைகளை படிக்க அனுப்புனீங்க. இன்னைக்கு என் பிள்ளைக்கு நடந்தா நாளைக்கு உங்க பிள்ளைக்கு நடக்கும். பாடி ஏங்க, கோர்ட்டு கேஸ்னு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? பேசாம ஒரு கோயில்ல வச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோமே. மா என்னம்மா இதுக்கு போய் பயந்துக்கிட்டு? இவங்களால நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ தூரம் வீட்டுக்கு வந்து ஒன்னே அப்பாவும் அசிங்கப்படுத்தி போனதுக்கப்புறம் எப்படிமா கல்யாணம் பண்ணுறது? இனிமே எங்கள் 2 பேருக்கும் ஒத்து வராது. நீங்களே சொல்லலாம், எனக்கு வேணாமா. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு காலில் விழுந்து அந்த வாத்தியாரை கெஞ்ச வைக்கல. மா எனக்கு அவன் வேணாமா. கோர்ட்டுக்கு போனால் நான் தான் அசிங்கப்படணும். ஏய், என்னடி சொல்ற? கருவை கலைக்க முடியாதுடி. செத்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷோட லைஃப் லாங் என்னால் வாழ முடியாது.